சந்தீப் சர்மா சஞ்சு சாம்சன் ஓப்பனிங் இறங்குனாங்க. சஞ்சு சாம்சன் எந்த ரன் அடிக்காம அவுட் ஆகி வெளியே போயிட்டாரு. அதுவும் போல்ட் ஆகி வெளியே போயிட்டாரு. முதல்ல சதம் போட்ட சஞ்சு சாம்சன் இதுல அவுட் ஆகி வெளியே போயிட்டார். சஞ்சு சாம்சனை தூக்குன உடனே சவுத் ஆப்பிரிக்கா பயங்கர ஒரு சந்தோஷம் ஆர்ப்பாட்டம் இருந்துச்சு. ஆனா அடுத்தது அபிஷேக் சர்மா அடிக்கிற குறியிலே இருந்தாரு. அவரும் அவுட் ஆகி போயிட்டாரு. இப்படி ஆளுக்கு ஆளு அவுட் ஆகி போயிட்டே இருக்கும்போது இந்தியாவுக்கு 87 ரன்லயே 5 விக்கெட்டை இழந்து இந்தியா பரிதவித்தது. இந்த மேட்ச்ல இந்தியா 150 ரன் அடிக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருந்தது. 150 ரன் அடிச்சிருந்தா நேற்று எவ்வளவு மேட்ச்ல இந்தியா வின் பண்ணிருக்குங்க. அந்த மாதிரி பிச்சு தான் அது. ஆனா இந்தியாவில 124 ரன் தான் அடிக்க முடிஞ்சது. இதனால இந்த மேட்ச் நமக்கு எப்படி ஜெயிக்க முடியாதான் நம்ம இந்தியா நினைச்சோம். ஆனா அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங் பிடிச்ச வந்தது. அவங்களுக்கு முதல்ல ஆரம்பத்திலேருந்தே அடியா விழுந்துச்சு. அவங்க இந்தியாவோட படுமோசமான ஒரு கட்டத்துல சவுத் ஆப்பிரிக்கா இருந்தது. இந்த மேட்சையும் இந்தியா ஜெயிக்கும்னு தான் நம்ம நினைச்சோம். ஏன்னா மேட்ச் அந்த அளவுக்கு சூரியகுமார்